ஹாய் மக்களே வணக்கம். இன்னைக்கு எபிசோட்ல பழனிவேலு கோமதிட்ட சொல்லிட்டு இருக்காரு, அக்கா அப்பத்த திட்டவட்டமா இருக்குக்கா, நம்ம குடும்பம் எல்லாரும் வந்தாதான் அது பிறந்த நாளே கொண்டாடுமா, இல்லைன்னா அந்த பிறந்த நாளே கொண்டாடாது, நான் வரவும் மாட்டேன். தீர்க்கமா நம்ம அண்ணங்கிட்டலாம் சொல்லிடுச்சுக்கா. ஆனா அண்ணனுங்க தான் ரொம்ப டென்ஷன் ஆகி பேசிட்டு இருக்காங்க, அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இருந்தாலும் அப்பத்த அதோட விஷயத்துல இருந்து மாறவே இல்லை. உடனே கோமதியும், நான் என்ன பண்றதுடா, நாங்க வந்தாலும் ஒரே பிரச்சனை ஆயிடும், எனக்கும் ஆசை தான் அம்மாவை பார்க்கணும்ட்டு. உடனே கதிர் சொல்றாரு, அம்மா உனக்கு என்ன, அப்பத்த ஃபங்க்ஷனுக்கு நீ போகணும் அவ்வளவுதானே, ஒரு வாரத்தை நம்ம அப்பா கிட்டே சொல்லிடணுமா, நீ அப்பா கிட்ட பேசுமா அப்படின்னு கதிர் சொல்லிட்டு போயிடுறாரு. இதுக்கிட்ட சுகன்யா ஐயோ நான் எப்படி அவர்கிட்ட பேசுறது, எனக்கு ரொம்ப பயமா இருக்கட்டான்ட்டு அவங்க தம்பிக்கிட்ட சொல்றாங்க. பறந்து போய் இந்த சுகன்யா அந்த சக்திவேல் குடும்பத்தில் போய் கோழி முட்டிடுறா. மாமா இந்த விஷயம்லாம் அங்கே பேசிக்கிறாங்க, இந்த கதிர் பையன் தான் ரொம்ப பண்ணிட்டு இருக்கான், எப்படியோ அந்த அப்பத்த ஃபங்க்ஷன் போய் நம்மளால கிராண்டாக பண்ணுமா போகலான்னு எல்லாரையும் கூட்டம் போட்டுட்ருக்கான் அப்படின்னு சொல்ல இந்த சக்திவேலுக்கு சம கோவம் திட்டுறான். பொடி பையன், அவனுக்கு எவ்வளோ கொழுப்பு இருந்தால் இதெல்லாம் பேசுவான், வெட்டி விட்டா வச்சுக்க 7 கடல் தாண்டி போய் விழுவான், அவனுக்கு இன்னும் அவ்வளோ கொழுப்பா, வண்டு நெசுக்கிறவங்க நெசிக்கிடுவான் அவனை அப்படின்ட்டு இவன் வேற புலம்புறான். இந்த கோழி முட்டி சுகன்யாவுக்கு வேற வேலையே இல்லை, இப்படி தும்புறதுக்குள்ளே போய் அந்த விஷயத்த போய் கலக்க முட்டி விட்டுடுறான். ஓவரெல்லாம் கனவு காணாதமா, அந்த ஓடுகாலி குடும்பம் அங்கே ஃபங்க்ஷனுக்கு காலடி வச்சாங்க வச்சுக்க, அவங்களை வெட்டி போட்டுருவேன், எல்லாரையும் நாசம் பண்ணிடுவேன் நான். இங்கே மீனாவும் ஆஃபீஸ் விட்டு லேட்டாக வராங்க. அந்த நேரத்தில் செந்தில் கூட்டு போகிறாரு. கூட்டு போகிறதுக்கும் செந்தில் கூட அவங்க எதுவுமே பேசவே மாட்டுறாங்க, உம்முனே தான் வராங்க. வீட்டுக்கு போனவுடனே பொருள் அங்கங்கே அப்படியே கிடக்குது. அது இல்லாத மீனாவுக்கு ஒரு அதிர்ச்சி தான். அது மட்டும் இல்லாமல் மீனாவுக்கு ஒரு இடியே விழுது. வீட்டுக்கு போனவுடனே ஏன்னா டிவி, சோஃபா, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் எல்லா பொருளும் செந்தில் வாங்கிட்டு வந்துடுறாரு. இதை பார்த்த மீனா கோவப்பட்டு, என்னங்க இவ்வளோ பொருள் வாங்கிட்டு வந்திருக்கீங்க, எல்லா பணத்தையும் செலவு பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்க, இல்லை நான் அவ்வளோ முட்டாள, அவ்வளோ பணம்லாம் செலவு பண்ணேன், கொஞ்சம் பணம் வச்சுருக்கேன், அப்போ மாமா கஷ்டப்பட்டு லோன் கட்டுறதுக்காக கொடுத்தாங்க, யார் இல்லை சொன்னீங்க, நான் சும்மா கடுப்பேற்றிட்டு இருக்கேன், விடுவிடுன்னு பேசிகிட்டு இருக்கேன், அதெல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு நான் விட்டுற மாட்டேன், உனக்கு என்ன லோன் அடைக்கிறது என்னோட பிரச்சனை, அதை நான் பார்த்துக்கிறேன், நான் மாதம் சம்பளத்தை உனக்கு கொடுத்துறேன், நீ கவலைப்படாதன்றாரு. அப்போ இந்த பொருளாக நீங்களே தான் யாரை பண்ணேன், என்னால் முடியாதுன்ட்டு மீனா உள்ளே போய்ட்றாங்க. கோமதி கால் பண்ணி மருமகிட்ட பேசுகிறாங்க. இவங்க மருமகிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. இவங்களும், மீனா பாருங்க, அவங்க அம்மா அப்பாவுக்காக தான் அவங்க கால் பண்ணி பேசணும், ஒரே பொண்ணு வேறு, அது பேசாத, இவங்க மாமியார்கிட்ட பேசுகிறாங்கன்னா அவங்க அந்த அளவுக்கு அந்த குடும்பத்தோடு ஒன்றி இருக்காங்க. ஏன்னா மீனாவும் அக்கா தங்கச்சி அந்த இல்லாத வளர்ந்த பொண்ணு, அதுக்கு நம்ம மாமியார் வீட்டில் இருக்கிறதா ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால கோமதி கிட்ட ரொம்ப பெட் ஆகிட்டாங்க. அதனால அவங்க மாமியார்கிட்ட ஃபோன் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.